இருக்காங்க உங்க ஆஃபீஸ்ல இருந்து. அக்கா லோன் வாங்கிக்கோங்க, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. அக்கா லோன் வாங்கிக்கோங்க, அக்கா லோன் வாங்கிக்கோங்க. உயிரை வாங்குறாங்கடா. ஆனா வாடா பிரதீப், எப்படி இருக்க? கல்யாணம் முடிஞ்சிச்சா உனக்கு? எங்க மணப்பாறை பக்கமே உன்னை ஆளே காணோம். நல்லா இருக்கியா? மேம் அது சாப்பிடணும். சாரி ஆகிடுது. மீ சாப்பிடணுமா? கருவளையும் சரி. அப்படியா? சரி சரி, கண்டிப்பாக பண்ணிடலாம் சாமி. உங்கள் தலைப்பு அருமை, அழகில் வரும், அழகில் வரும் உன் அருமையான படம். சரி சரி முருகா. ஆமாம் முருகா, எனக்கு சப்ஸ்கிரைபே வரல முருகா, அதான் ஒரு கோவத்தில் வச்சுட்டேன். குட் நைட் ஸ்வீட் தங்கச்சி அம்மாரே. சரி ஆனந்தனா, மிக்க நன்றி அண்ணா. நாளைக்கு பார்க்கலாம். மணி 10 தான் ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் லைவ் போடுங்க. ஐயோ அபுல் துரை சகோ, உங்களுக்கு தானா நாங்கள் வெயிட்டிங். சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. பரத் சகோ, பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்கா மீனிங் கேட்டாங்க, நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்த்தங்கப்பில் கதிர்மா, என்ன கதிர் தங்கம், அழகான எமோஜி. வாருங்கள் கதிர்மா, வணக்கம். ரெட் ஜெடே ஃபோட்டோமா காமிக்கவே இல்லை சகோதரி முருகேசனா. கதிர் தங்கம், நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள், மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதிர்மா. ஆமாம் சிஎஸ் கோயிட்டு லைவ் வந்து சொல்லியிருக்காங்க. பேசுமா, உன் பார்வையில் தொடர்ந்தது நான் மட்டுமல்ல, என் கோபங்களும் தான். அடியாத்தே, நான் பார்த்தோன்னே கோபமெல்லாம் போயிட்டா. மிக்க நன்றி, வளர்த்துடன் வாழ்க. நமோ நாராயணா. பிகாஸ் ஆனால் என்று அர்த்தம். ஓ சரி தங்கப்பில். அபுல் துரை சகோ வணக்கம். கேஸ்மா கொடுத்துருக்காங்க. நாங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணுமான்னு ஒரு அண்டா நிறைய தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆமாம், பாசன ஒரு அனைவரும் திறமையானவர்கள். சிஎஸ்என கவிதை நல்லா இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான். ஓ நல்லா இருக்கு தங்க ஃபோட்டோகிராஃபி. ஓம் முருகா சகோதரர்கள் கேஸ்மா சொல்லியிருக்காங்க. கதிர் அவர்களே, ஏன் தலை சுற்றுது? என்னாச்சு? நான் படிக்கிற கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு தலை சுற்றுதா, இல்லை என்ன பிடிக்காம தலை சுற்றுதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மேலே வந்து கதிர்மா சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு 76 லைக்கு, நீங்கள் லைக் போட்டிங்கன்னா 77 வரும். அந்த அந்த அம்மா ஸ்டுடியோ வைத்திருக்கிறேன். பிஏ எம்ஏ பிஎட் முடித்துள்ளேன். ஆசிரியர் வேலை கிடைக்கவில்லை, அதனால் ஸ்டுடியோ வைத்திருக்கிறேன். நிறைவான நல்ல வருமானம் இருக்கிறது. தென்காசியில் இருக்கிறது. அப்படியா? தென்காசி ஏவிஎம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கா அவங்க? அது இப்போ கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா காலத்தில் எடுத்தது. எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போ எத்தனை வருஷம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கும் அப்போ எடுத்தது. இப்போ ஒரு 60 வருஷம் இருக்கும், 55 வருஷம் இருக்கும். ஏவிஎம் தென்காசி அந்த ஃபோட்டோ அந்த இதில் போட்டிருக்கோம், கண்ணாடி போட்டு ஃப்ரேமில் போட்டிருக்கோம். நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்களேன், எங்கள் அப்பாய் தாத்தா அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோஸில் அதை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும் அந்த வீடியோ போட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாய் தாத்தாலாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். காதல் என்பது ஆணும் பெண்ணும் மட்டுமல்ல காய், அன்பு என்கின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. அந்த பாட்டுக்கு மீனிங் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க தெரியல, நான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பே என்ன பாட்டுடா தம்பி, நான் எதையுமே புரிஞ்சுக்கல, எதாக இருந்தாலும் கேட்டுருவேனே. எப்படி புரிஞ்சுக்கல தங்க பிரியன் தங்கம். அனைத்து இணையவழி ஒருவருக்கும் ஹரணி என்ற எங்கள் அச்சனுக்கும் இனிய இரவனுக்கு வறுமை சிஎஸ் நான் கிளம்பிடலாமா? எஸ் தங்க பிள்ளை ஹாயக்கா வாங்க. எஸ் தங்க வணக்கம். ஓய்விடுங்க சொல்லுங்க. மிக்க நன்றி. நான் அனுப்பிய மெசேஜ் வரலையே, நீ எப்படி மெசேஜ் முத்து எனக்கு மெசேஜ் அனுப்பாத இந்த செல்லில், இது மொபைலில். எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து என்னாச்சுன்னா என்னாச்சுன்னே தெரியல சுத்தமாக. வந்து இப்போ தான் சாயங்காலம் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தோன்னா சும்மா அப்படியே நின்றுட்டு, அது எதுவும் சரி பண்ணணும் போல இருக்குது. இப்போ தான் மாமா சரி பண்ணணும், அது பண்ணி பார்த்தாலும் வரமாட்டேங்குது. அதனால் அதுக்கு எதுவும் அனுப்பாது சரியா முத்துக்குட்டி. நான் இப்போவே கடையில் புரோட்டா சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டேன் ரவி தோழரை, சாப்பிட்டே தோழர். தயவு செய்து ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அம்மா இல்லை அப்பா என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். சரி சரி சகோதரி, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் முயற்சி என்றும் வெற்றி பெறும் அம்மா. ரொம்ப சந்தோஷம் முருகா, மிக்க மகிழ்ச்சி முருகா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாமுண்டி ஹாய்மா, வாங்க வாமுண்டி வணக்கம். செந்தில் குமார் சகோ, கதிர்வேல் சகோ, ரவிக்குமார் சகோ வணக்கம். கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க என்றால் மனைவி. ஆமாம் செந்தில்மா, நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக செந்தில்மா, நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. கேஆர் சகோ இனிய இரவு வணக்கம். சீசனை கூப்பிட்டுருக்காங்க, இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாமுடி சகோ நீங்கள் வேற கமெண்ட் கொடுங்கள் அப்படின்னு கேசனை கொடுத்துருக்காங்க. என்னுடைய முன்னாள் முதலாளி. ஓ சரி சரி, உங்களுடைய முன்னாள் முதலாளி யார் இது? பாய் ஹர்னிசிஸ், மிக்க நன்றி சிஎஸ்என் ஆவலத்துடன் வாழ்க்கை. வாங்க ராமு. ஹாய் ராமு, எப்படி இருக்கீங்க? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் ராமு வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் இவ்வளோ நாளாக